இவரு எங்க அண்ணன் பயங்கரமான கில்லாடி. எப்படி சிரிக்கிறார் பாத்தீங்களா? கோல்கேட் ஸ்மைல். ஜட்ஜி மேடம், நானே இவளோட புருஷன். அது அவளோட புருஷன். என்ன ரமணான்னு கூப்பிடுவாங்க. இவரு எங்க அண்ணன், அவளோட மாமா. எனக்கு அப்பா மாதிரி. எனக்கு பிலாசபர், என்னோட கைடு, எனக்கு எல்லாமே எல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, ஆவேசப்படாதீங்க. யுவர் ஆனர், சீக்கிரமா 2 பேரும் ரெட்டை குழந்தைகளை பெத்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா அடுத்த சீன்ல நடந்தது எல்லாம் கோரம், கடுங்கோரம் யுவர் ஆனர். உலகத்துல எந்த பொண்ணுக்கும் எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. என் கண்ணீருக்கு காரணமான இவங்கள தயவு செஞ்சு சும்மா விட்டுறாதீங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் புருஷனுக்கும் என் மாமாவுக்கும் தூக்கு தண்டனை கொடுங்க யுவர் ஆனர். என்னடா இப்ப ஜட்ஜி கிட்ட நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஃபீஸ புடுங்க பாக்குறா? தாலி கட்டின கணவனுக்கு தூக்கு தண்டனை வேணும்னு நம்ம நாட்டுல கேட்ட முதல் பெண்மணி நீதான். என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க யுவர் ஆனர். எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கு நடந்திருந்தா என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. நீங்க வருத்தப்படாதீங்க யுவர் ஆனர். ஏதாவது பேசுங்க. இப்ப பாரு உன் பொண்டாட்டிய பேச விடாம எப்படி வாயடைக்க வைக்கிறாங்க. இங்க பாருங்க ஜட்ஜம்மா, நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நாங்களும் சொல்றதுக்கு 2 வார்த்தை இருக்கு. இல்ல, நான் 2 வார்த்தை பேசணும். ஜட்ஜம்மா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. உங்களால பலவருடைய வாழ்க்கை இப்படி இருந்தது இப்படி ஆயிருக்கு. நிரபராதியை குற்றவாளியாக்கி, குற்றவாளியை நிரபராதியாக்கி இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களால நல்லா இருக்காங்க. என்னது? மன்னிச்சிருங்க ஜட்ஜி மேடம், ஒரு ஃப்ளோல டயலாக் உல்டாவாயிடுச்சு. நியாயம், நீதி, தர்மம் இதெல்லாம் நிலைக்கிறதே உங்களால தான். நம்ம 2 பேருடைய பொண்ணு தான் இங்க நிக்கிறாளே இந்த பொண்ணு. வாட்? நீங்க என்னங்க பேசுறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க ஜட்ஜி மேடம், உங்களையும் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. எனக்கும் ஏதோ கொஞ்சம் ஆயிருக்கு வயசு. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்த வயசுல தான் இருந்திருப்பான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? பசங்க அனுபவம் இல்லாததுனால சில விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பொண்ணும் சாரி, இந்த பொண்ணு பேசுறத தப்பா எடுத்துக்காம நீங்க எப்படியாவது இந்த கேஸை ரத்து பண்ணி எங்க 2 பேரையும் விடுதலை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் ஜட்ஜி அம்மா. கரெக்டா சொன்னீங்க. நாம பிரிஞ்சிருந்தாலும் நானும் என் புருஷனை விட்டு பிரிஞ்சது பசங்களுக்காக தான். அண்ணே, அவங்களும் உங்க புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இதான் சரியான டைம். ஜட்ஜிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட. டேய், அவங்க ஜட்ஜிடா, இது கோர்ட்டுடா. ஐயா, ப்ரப்போஸ் பண்ண எந்த இடமா இருந்தானே சொல்லுண்ணே அப்படிங்கிற. யுவர் ஆனர், ஐ லவ் யூ. ஐயோ, என்னங்க? அட முட்டாள் பசங்களா, பிரிஞ்சிருந்த என் புருஷனை எனக்கு டைவர்ஸே கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டீங்களேடா. நீ என்னம்மா சொன்ன? அது தூக்கு. இந்த 2 பாவிகளையும் இங்கேயே இப்பவே இவங்க கண்ணு முன்னாடியே தூக்குல போடுங்க. என்னங்க? அண்ணா, என் பொண்டாட்டியால நம்ம 2 பேரும் இப்ப சாக போற நிலைமைக்கு வந்துட்டோமே. டேய், இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலடா. தப்பு பண்ணிட்டு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. அடியே, போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா பாடியை துண்டு துண்டா வெட்டிடுவாங்கம்மா. எனக்கு ரொம்ப வலிக்கும்மா. எப்படியாவது என்ன காப்பாத்துமா. ஏங்க, உங்களை துண்டு துண்டா வெட்டுறதுக்கு முன்னாடியே உங்க உயிர் போயிடுமே. இந்த வலியை விட நீங்க எனக்கு கொடுத்த வலி ரொம்ப அதிகம். ராம, உன் கடைசி ஆசை என்னவோ அதை சொல்லு. அண்ணா, தீவிரமா யோசிக்கிறீங்க. இப்போ வர்றா, இது வரைக்கும் யாரும் கேட்காததை நான் கேட்கிறேன். சார், எங்களை யார் தூக்குல போடுறாங்களோ அவங்க சாகிறத நாங்க கண்ணால பார்க்கணும் சார். பெரிய புத்திசாலிங்களா? வாங்க, உங்களுக்கு இருக்கு. ஷட் அப். சட்டத்தால எதை நிறைவேற்ற முடியுமோ அதை மட்டும் தான் கேட்கணும். உயிரே போக போகுது, இதுக்கு மேல எந்த ஆசை சார் வரப்போகுது? யோ ரமணா, உனக்கு என்னையா கடைசி ஆசை? சொல்லுடா. சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை சார். கடைசியா என் கண்ணனை ஒரு தடவை நான் கட்டி பிடிச்சுக்கிறேன் சார். படுபாவைங்களா, சாகும்போது கூட அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லா சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. தூக்குல போடும்போது பட்டுன்னு உயிர் போற மாதிரி போட்டுறாதீங்க. தண்ணில இருந்து வெளியில வந்த மீன் அப்படி கட 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 கடன்னு துடிக்கும்ல, அந்த மாதிரி துடிச்சு துடிச்சு சாகணும். அந்த மாதிரி கொன்னீங்கன்னா நீங்க வெளியில வந்ததும் உங்களுக்கு கை நிறைய பணம் கொடுக்குறேன். சரியா? சரிம்மா. தேங்க்யூ சார். சீக்கிரம் வேலைய முடியும். சரிங்க சார். 2 பேரும் வாங்க.
ஏதோ விருந்து கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களே. தம்பி அண்ணா. அச்சச்சோ, நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் அழக்கூடாதுப்பா. பாரு நீ உன்னை Happy journey. போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு சூப்பரா ஊருக்கு வாங்க. அனுப்புற மாதிரி அனுப்புறாங்க. இதுவும் ஒரு டூர் தான்டா. அண்ணா! யோ மூதேவி, கனவுலயும் இப்படி அண்ணன் 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 இருக்கீங்களே, நீ எப்படியாப்பட்ட ஒரு புருஷனா இருப்ப? ப்பு. நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். ஓ மை காட். ஏய், நீ எல்லாம் என்ன பொண்டாட்டி? இல்ல புருஷனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு கோர்ட்ல வாதாடுறியே, கொஞ்சம் ஏமாந்தா நானும் எங்க அண்ணனும் புது வீடு கட்டினா திருஷ்டி பொம்மையை தொங்க விடுவாங்கல்ல, அதே மாதிரி தொங்கிட்டு இருந்திருப்போம். தூக்கு தண்டனையா? அதோட அதிகமா ஏதாவது கொடுக்கணும். உன்ன மாதிரி கனவு கண்டவங்கள கின்னஸ் ரெக்கார்டு ஒன்னு இருந்திருந்தா உங்க பேர் தான் அதுல ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். நீ ஆம்பளையே இல்லையா? உன்னை பார்த்துதான் நெஞ்சு வலி வந்தே சாக போறேன். என் தலையெழுத்து போய் உன்னை போய் கட்டின பாரு. உன்னை கட்டினதுல என் வாழ்க்கையில எந்த சந்தோஷமே இல்ல. ஏன்பா என்ன பாக்குறீங்க? அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை வாயை பொழுது பாப்பீங்களா? கேமரா திருப்புங்கப்பா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.